வணக்கம் தோழர். இன்னைக்கு நம்மளுடைய தோழர் தடம் சேனல்ல நம்ம பேச போற விஷயங்கிறது, இந்த சமீபத்துல ஒரு 10, 15 ஆண்டுகளா நம்ம பார்த்துட்டு வர இந்த தேசியவாத கொள்கைங்கிறது தான். ஆ நம்ம தமிழ்நாட்டுல, இந்தியால மட்டும் இல்ல, உலகத்துல இங்கிலாந்துல, அமெரிக்கா வரைக்கும் நம்ம இத பார்த்துட்டு வரோம். ஏன்னா ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடி குளோபலைசேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. எல்லாத்தையும் சந்தையை விரிவுபடுத்துறது அப்படிங்கிறது, அதிலிருந்து மாறி இப்போ வந்து நம்மளுடைய ரிசோர்ஸஸ் நம்ம நாட்டுக்கு தான். நம்ம நாட்டு மக்களுக்கு மட்டும் தான். வெளியிலேருந்து வரவங்களுக்கு நம்மளுடைய ரிசோர்ஸஸ் கிடையாது. அப்படிங்கிற ஒரு வாதத்த நோக்கி போய்க்கிட்டு இருக்கு. இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியால மட்டும் கிடையாது. நம்ம இங்கிலாந்துலயும் பார்க்கிறோம். ஈவன் அமெரிக்கால இப்ப சமீபத்துல ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கிற அந்த விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதுலயும் பார்க்கிறோம். இங்கிலாந்துல சொல்லப் போனோம்னா, அந்த ஐஎல்ஆர் அப்படிங்கிறது, அதாவது நிரந்தர குடியுரிமை ஐஎல்ஆர் அப்படிங்கிறது, இந்தியால இருந்து வரவங்களுக்கான நிரந்தர குடியுரிமை அப்படிங்கிறது. அத முற்றிலுமா நான் ஒழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரிஃபார்ம் யுகே அப்படிங்கிற ஒரு பார்ட்டி வந்து ரொம்ப வெளிப்படையா அறிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலயுமே கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சீமான் மத்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட வந்துட்டு தமிழ்நாட்டு வளங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான். வடநாட்டவர்கள் கிடையாது அப்படிங்கிற ஒரு வாதம் ரொம்ப மேலோங்கி வந்துகிட்டு இருக்கு. இதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க தோழர்? ம். 2016ல பிரிட்டன் பிரிட்டன் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியே வந்தாங்க. பிரெக்சிட் ம். அப்படின்னு சொல்றோம். அப்போ 2 போக்குகள் வந்து இருக்கு. நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைய வேண்டும் உலக அளவுல. அத இன்டர்நேஷனலிசம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாடுகளுக்கு இடையிலான ஒருங்கிணைவு, ஒன்னாக சேர்வது. தமிழ்ல வந்து சர்வதேசியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ம். இது ஒரு தடுக்க முடியாத போக்கு. கடந்த 200 ஆண்டுகளாகவே இது நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் எதிர்பக்கம் இந்த இது ஏன் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம பேசலாம். இதற்கு எதிரான ஒரு போக்கு, இதனால் பாதிக்கப்படக்கூடியவங்க அவங்க வந்து ஒரு காப்புவாதம், நம்ம நாட்டு வளங்கள் நமக்கே, நம்ம நாட்டுல நம்ம ஒரு ஆளுகளுக்கு தான் நமக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் என்ற எதிர் போக்குகள் வந்து போய்கொண்டிருக்கிறது. ஆனால் மனித வரலாற்றினுடைய போக்கு என்பது இன்டர்நேஷனலிசம் தான். அதை நோக்கி தான் போகணும். அதை நோக்கி ம். ஏன் அது போகணும் அப்படிங்கிறது தான் நாம் கேட்க வேண்டிய கேள்வி. ஏன் அப்படி போயிட்டு இருக்கு? சரிதானே? அப்போ ஏன் போயிட்டு இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு உலகம் முழுக்க நம்முடைய வாழ்க்கை என்பது உலகம் முழுக்க பின்னி பிணைஞ்சிருச்சு. ஒரு பொருள் உற்பத்தின்னு எடுப்போம். ஆப்பிள் ஐபோன் அல்லது நீங்க எந்த ஒரு ஸ்மார்ட் போன் பயன்படுத்தினீங்கன்னாலும் அதனுடைய ஒவ்வொரு காம்பனண்டும் வெவ்வேறு நாட்டில் உற்பத்தி ஆயிருக்கும். அதையெல்லாம் வந்து ஃபைனலா வந்து சீனாவிலோ அல்லது இன்னைக்கு இந்தியாவிலையும் கூட அதை அசம்பிள் பண்ணுவாங்க. அசம்பிள் பண்ணி அது மார்க்கெட்ல வந்து விக்குது. உங்க ம். என் கையில இருக்கிற இந்த போனை எடுத்தேன் அப்படின்னா, இந்த போனுக்குள்ள வந்து குறைந்தது ஒரு ஒரு 10, 15 நாடுகளில் இந்த உற்பத்தி நடந்திருக்கும். ஒரு கரெக்ட். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய உழைப்பு வந்து இதுக்குள்ள போயிருக்கு. முன்ன எல்லாம் அப்படி கிடையாது. நான் ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்தேன்னா, அந்த கிராமத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு 100, 200 குடும்பங்கள், அவங்க வயல்ல வேலை செய்வாங்க சில பேரு. மற்ற கைத்தொழில் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. இந்தியாவில் உள்ள சாதி முறை இதெல்லாம் இருந்தாலும் இந்த வட்டத்துக்குள்ள உங்க வாழ்க்கை வந்து சுருங்கி போயிடும். இந்த வட்டத்துக்குள்ள நீங்க ஒரு கம்யூனிட்டின்னா ஒரு ம். சமுதாயமா நம்ம வாழ்றோம். இது இது போதும். இதுக்கு வெளியே உள்ளவங்க என்ன ஆனாலும் நான் கவலைப்பட தேவையில்லை. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. ஆமா. என்னுடைய உணவு கூட இப்ப நீங்க சென்னையில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் அல்லது தெருவோரம் இருக்கக்கூடிய பழக்கடையில போனா கூட வாஷிங்டன் ஆப்பிள் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டி ஆப்பிள் பழம் கிடைக்குது. ஆமா. நீங்க காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அது என்ன, ஒரு ஆப்பிள் 20 ரூபாய், 25 ரூபாய் கிடைச்சிருது. அப்போ அமெரிக்காவில் வாஷிங்டன் மாநிலமா அங்க இருக்கிற விவசாயி அவர் உற்பத்தி செய்த ஆப்பிள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலாளி சாப்பிடுறாரு. ஆமா. தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலாளர்கள் ஐடி துறையில வேலை செஞ்சாதான் அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்கள் வந்து செயல்பட முடியும். அது வால்மார்ட்டா இருக்கட்டும், வங்கிகளாக இருக்கட்டும், அல்லது மருத்துவமனைகளாக இருக்கட்டும், அல்லது இப்படி சொல்லிட்டே போலாம். நீங்க வந்து ஒரு ஒரு டூ வீலர் பைக் வாங்குறோம் அப்படின்னு வச்சுப்போம். இந்த பைக்கும் இதே மாதிரி பல நாடுகளில் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானவர்களுடைய உழைப்பில் உருவானதுதான் நம்ம வந்து பயன்படுத்துறோம். நம்முடைய உழைப்பும் இவங்க எல்லாருக்கும் போய் சேரும். இப்படி ஒரு சிஸ்டம் வந்து ஒரு 300 ஆண்டுகளாக வளர்ந்திருக்கு. இப்ப இதுல எல்லோருக்கும் என்ன, உலக அளவில் நமக்கு வந்து இப்ப நீங்க வரலாற்றுல பாத்தீங்கன்னு வைங்க, 19ஆம் நூற்றாண்டுல
இங்கிலாந்து வந்து இந்த தாராளமயம், நீங்க வந்து தாராள சந்தை, நீங்க வந்து எந்த தடைகளும் இருக்கக்கூடாது, ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் ஃப்ரீயா நடக்கணும், மக்கள் அந்த காலத்துல மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு தடை கிடையாது. இந்த பாஸ்போர்ட் விசா என்பதே 20ஆம் நூற்றாண்டுல தான் கிடையாது. வருது. அதுக்கு முன்னாடி நீங்க ஆமா. கப்பல் பிடிச்சீங்கன்னா ஏறி போய் அமெரிக்கால போய் இறங்கிடலாம். அப்ப ம். லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஐரோப்பாவில இருந்து அமெரிக்காவுக்கு போறாங்க. இப்ப இங்கிலாந்து என்ன பண்ணுதுன்னா, இங்கிலாந்து உற்பத்தி துறையில முன்னணியில இருக்கு. அப்ப அவங்க எல்லா நாட்டிலையும் எங்க பொருளை கொண்டு போய் விற்கணும். எனவே தடையில்லா வாணிகம் அப்படிங்கிறத அவங்க முன்வைக்கிறாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நாடு, இப்ப ஜெர்மனி போன்ற ஒரு நாடு, அவங்க வந்து காப்புவாதம், ப்ரொடெக்ஷனிசத்தை முன்வைக்கிறாங்க. இங்கிலாந்துல உள்ள எல்லா பொருளையும் நம்ம அனுமதிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நாட்டு உற்பத்தி எங்க போறது? ஏன்னா அவங்களோட நம்மளால போட்டி போட முடியாது. அவங்க நம்ம விட ம். வேகமா இயந்திரங்களை பயன்படுத்தி மலிவா உற்பத்தி செஞ்சு கொண்டு வந்துடுறாங்க. எனவே புரொடெக்ஷனிசம், காப்புவாதம் என்பதை ஜெர்மனி போன்ற நாடுகள் அதை ஒரு கோட்பாடாகவே உருவாக்குறாங்க 19ஆம் நூற்றாண்டுல. அதே போல இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நிறைய தடைகள் இருக்கு. வெளிநாட்டிலிருந்து ம். இறக்குமதிகளை அனுமதிக்கிறது இல்ல, நம்ம நாட்டு தொழில்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று தடைகள் வந்து போடப்பட்டுச்சு. 90களுக்கு பிறகு அது கட்டாயமாக திறந்து விடப்படுது. ஏன்னா அந்த காப்புவாதத்தில் பொருளாதாரம் வந்து முடங்கி போகும். அதுதான் உண்மை. ம். ம். பொருளாதாரம் முடங்கி போகும் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா போட்டி. அதாவது நம்ம நாட்டுக்குள்ள நம்ம தானே ராஜா, நான் எப்படி உற்பத்தி செய்து என்ன விலை வைத்தாலும் வாங்கக்கூடியவங்க வாங்க தான் வேணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்து வந்துடும். அல்லது ஒரு ஆமா. ஒரு செயல்பாடே வந்துடும். வெளிநாட்டு பொருள் வரும், காம்படிஷன் வரும், போட்டி வரும் அப்படின்னா நீங்களும் அதோட போட்டி போட்டு எஃபிஷியண்டா இவங்க சொல்ற உற்பத்தி செய்யணும். அப்ப இதுல இயந்திரங்கள் புகுத்தப்படுது. அப்போ வந்து வேலை வாய்ப்பு குறையுது. இது முதலாளித்துவத்தில் இருக்கக்கூடிய எதிர்நிலை போக்கு. 90கள்ல இருந்து உலகமயமாக்கல் நடந்தது. உலகம் முழுக்க எல்லா நாடுகளும் சந்தைகளை வந்து திறந்து விடுது. கூடுதலாகவோ குறைவாகவோ சில நாடுகள் முழுசா திறந்து விடல. இந்தியாவில எல்லாம் பெரிய அளவு இன்னும் பல தடைகள் இருக்கு. ஆனால் இதனுடைய விளைவுகள் என்ன ஆகுது அப்படின்னா, இதனுடைய பலன்கள் உலகம் முழுக்க ஒரு ஒற்றை இந்த குளோபல் வில்லேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது உலக ம். அளவில் ஒரு கிராமமா மாறிடுச்சு. நான் தொடக்கத்துல சொன்னேன் இல்லையா, முன்ன ஒரு கிராமத்துக்குள்ளதான் நம்முடைய கம்யூனிட்டி, நம்ம எல்லாரும் சேர்ந்திருந்தா போதும். மத்தவன் ஆமா. எல்லாம் அவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துப்பாங்க, அல்லது அவனோட சண்டை போட்டுக்கலாம். ஆனா இன்னைக்கு உலகமே ஒரு கிராமமா மாறிடுச்சு. சிரமமா மாறிடுச்சு. ஆனா ஆமா. இதனுடைய பலனை யார் அறுவடை பண்றாங்க? ஒரு பிரிவினர் மட்டும் அறுவடை பண்றாங்க. ஒரு பணக்காரர்கள் ஆயிட்டே இருக்கிறாங்க. பணக்காரர்கள்னா யாரு? பங்குச்சந்தையில இருக்கிற பங்குச்சந்தை முதலைகள். ஆம், இந்த மாதிரி சொல்ல போனா பங்குச்சந்தை முதலைகள் தான் பெரிய பணக்காரர்களா ஆறாங்க. இந்த நிதி ம். மூலதனத்தை பயன்படுத்தக்கூடியவங்க. இன்னொரு பக்கம் உழைக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்க்கை வந்து நெருக்கடியிலேயே தள்ளப்படுது. இதுக்கு நடுவுல அரசியல் என்பது ஜனநாயக முறையில இருக்கு. இந்த ஜனநாயகம் என்ன சொல்லுது? ஒருவருக்கு ஒரு ஓட்டு. இப்ப நீங்க மக்கள்கிட்ட போய் ஓட்டு வாங்கணும்னா அந்த பங்குச்சந்தை முதலை மட்டும் ஓட்டு போட போறது இல்ல. அவங்க வந்து ம். 1% தான். 99% ஆமா. கேட்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. அவங்க கேள்வி கேட்கிறாங்க. என்னையா என்னாச்சு? நீ தான் உலகமயமானா எல்லாரும் நல்லா வாழணும்னு சொன்னீங்க. இன்னைக்கு எனக்கு வேலையே இல்ல. வேலை கிடைச்சாலும் சம்பளம் குறைவா கிடைக்குது. அமெரிக்காவுல இதான் நடக்குது. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆக்குப்பை வால் ஸ்ட்ரீட், வால் வீதி ம். முற்றுகை ஒரு போராட்டம் நடந்தது. அமெரிக்கால ரொம்ப ஃபேமஸ். அங்க என்ன சொன்னாங்க? யூ 1% வெர்சஸ் 99%. நீங்கள் 1%, நாங்கள் 99% என்றுதான் அந்த இதனுடைய முழக்கமே. இந்த வால்வீதி ம். என்பது என்ன நமக்கு தெரியும். அமெரிக்காவில் உள்ள இந்த நிதித்துறை ஷேர் நிறுவனங்கள், மார்க்கெட்டுக்கான ஒரு ஸ்ட்ரீட். ஷேர் மார்க்கெட்டு, அதுல ம். முதலீடு பண்ணக்கூடியவங்க. இப்ப அவர்கள் வந்து ம். ஒரு ஒட்டுண்ணி, சமூகத்தின் மீது ஒரு ஒட்டுண்ணியாக இருக்கிறாங்க. இப்போ அத அத அந்த போராட்டம் நடக்குது. அந்த போராட்டம் வந்து அப்படியே பல்வேறு காரணங்களால் அது ஒண்ணுமில்லாம செய்யப்படுது. அப்ப ட்ரம்ப் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க? அவங்கள டெமோகாக் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா மக்களை வந்து ஒரு மலிவான பிரச்சாரத்தை செய்து மக்களை வந்து தன் ம். பக்கம் ஈர்ப்பது. மலிவான பிரச்சாரம் என்ன? ஏன் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டம்? கஷ்டம் வந்து இந்த வாழ்வீதியில பல பில்லியன் டாலர் சம்பாதிச்சவன் பிரச்சனை கிடையாது. வெளிநாட்டுல இருந்து நம்ம ஊர்ல வந்து வேலை பார்க்கறாங்க இல்லையா? மெக்சிகோக்காரங்க ஆமா. இங்க வந்தாங்க இல்லையா? அவங்க தான் வேலை வாய்ப்பு புடுங்கிட்டான். அல்லது ம். சீனால இருந்து பொருள் இறக்குமதி ஆகுது இல்லையா? அதனால தான் நம்ம நாட்டுல உற்பத்தி இல்லாம போச்சு, உனக்கு வேலை இல்லாம போச்சு.
யார் ம். வந்து மெக்சிக மக்களை கொண்டு வந்து தொழிலாளர்களை கொண்டு வந்து லாபம் சம்பாதிச்சு இன்னைக்கு மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருக்கிறானே அவனை பத்தி ம். பேசுறதுக்கு இவர்களை வந்து எதிரா நிறுத்துறது அல்லது நம்ம இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டிலயுமே வடநாட்டு தொழிலாளர்கள் தான் நமக்கு வந்து ஆமா எதிர்ல நிப்பாட்டுறாங்கல்ல. அப்படின்னு நிறுத்துறாங்க இல்லையா? தமிழ்நாட்டுல கஷ்டம் இருக்குது. ஆனா தமிழ்நாட்டுல அது பிக்கப் ஆகல. நம்ம ம். சொல்ல போனா ஆனா சீமான் அந்த வந்து வாதம் இருந்துகிட்டு தான் இருக்கு இன்னும். இருக்கு. சீமான் என்ற ஒரு ம். தரப்பு வந்து சீமான் மட்டும் இல்ல. இன்னும் கொஞ்சம் பிரெஞ்சு சின்ன சின்ன குரூப் எல்லாம் ஒரு இனவாதம் ம். அப்படின்னு நம்ம சொல்றோம். அது வந்து ஒரு ஆமா. ஜிங்கோயிசம், வெறுப்பு அரசியல். தமிழ்நாட்டுல அது ம். எடுபட மாட்டேங்குது. அது வந்து மக்களுக்கு தெரியுது. அவனும் நம்மள மாதிரி தான் ஏன் கஷ்டப்பட்டு வேலை செய்யறான். அந்த ஒரு முதிர்ச்சி வந்து தமிழ்நாட்டுல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்க இவ்வளவு பிரச்சாரம் சீமானுடைய பிரச்சாரம் வந்து 15 ஆண்டுகளா நடக்குது. அதில் கணிசமான குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டாலும் அது ஒரு மெயின் ஸ்ட்ரீமா வந்து வரல. வரல. அதிமுகவோ, திமுகவோ, காங்கிரஸோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளோ யாருமே அதை வந்து ஏத்துக்கல. இது இது ரொம்ப ரொம்ப நேர்மறையான ஒரு அம்சம். இந்திய அளவுல பார்த்தோன்னே என்ன சொல்றாங்கன்னா, வங்கதேச முஸ்லிம்கள்லாம் இங்க வந்துட்டாங்க. அப்ப ஆமா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குஸ் பைட்டியாங் குஸ் பைட்டியா ம். அப்படின்னா உள்ள உள்ள நுழைஞ்சு உள்ள உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னு ம். பேசக்கூடிய இது அங்கேயே அந்த வெறுப்பு அரசியல் முன்னெடுக்கப்படும். அதே வெறுப்பு இங்கிலாந்துல இப்போ ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஏன்னா இந்தியர்கள் பாகிஸ்தான் மக்களுக்கு எதிரா வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்ப்பு மனநிலை இருக்கு. இந்த ஒயிட் பீப்பிள்ஸ்லாம் நெறைய இன்ஃபாக்ட் போராட்டம் நடத்திட்டு, இந்த கடைகள உடைக்கிறது அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டே கூட இப்போ நம்ம எங்களால பார்க்க முடியுது இங்கிலாந்துல. அப்ப அது இனவாதத்துல போய் முடியும். ஏன்னா நீங்க ஆமா. வந்து இந்திய பின்னணி உள்ளவங்க பார்த்த உடனே தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்க எல்லாம் வெள்ளை ம். வெள்ளையில இருப்பாங்க. கொஞ்சம் ப்ரௌன் ஆமா. கலர்ல இருக்கக்கூடியவங்கள தாக்குதல் நடத்துவது. ஆனால் அந்த அளவுக்கு போக முடியாத அளவு ஒரு முதிர்ச்சி இருக்குது என்பதுதான் நம்பிக்கை. இந்த அந்நிய அயல் அயலார் மீதான வெறுப்பை தூண்டுவது என்பது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிறது தான். அதற்கான அடித்தளம் என்பது மக்களுடைய பொருளாதார பாதுகாப்பின்மை தான். நமக்கு வந்து வேலை போயிடுது. நமக்கு சரியான ம். வருமானம் கிடைக்கல. இதற்கெல்லாம் காரணம் என்ன? காரணம் என்னன்னா, கண் முன்னால தெரிகிறவரு வெளிநாட்டுக்காரர். கண் முன்னால தெரிகிறது வெளிநாட்டு பொருள். ஆனா உள்ள போய் நீங்க கொஞ்சம் தோண்டி பார்த்தால்தான் உங்களுக்கு தெரியும் உண்மையில் இதற்கு பின்னாடி யார் லாபம் சம்பாதிக்கிறாங்க. ம். வெளிநாட்டுல இருந்து மக்கள் வந்து வேலை செஞ்சாங்கன்னா நல்லது தானே. இப்ப தமிழ்நாடு இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. மெட்ரோ ட்ரெயின் வந்து சென்னையில மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல் கட்ட வேலை நடக்கும்போது 100க்கு 100% வடமாநில தொழிலாளர். இன்னைக்கு வந்து நம்ம உள்ள போயிட்டு ஒரு 15 ரூபாய் இல்ல 20 ரூபாய் டிக்கெட் எடுத்து மெட்ரோல சல்லுன்னு போறோம்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு யாருடையது? அவங்க இல்லைன்னா மெட்ரோ நமக்கு இல்லை இல்ல. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கோ இங்கிலாந்துக்கோ மென்பொருள் துறை தொழிலாளர்கள் போறாங்கன்னா அவங்க அந்த நாட்டு பொருளாதாரத்துக்கு தானே வேலை செய்யறாங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன நம்ம அது உண்மையும் கூட. வேலை செஞ்சாங்கன்னா அவங்க பக்கத்தில் உள்ள கடையில பொருள் வாங்குவாங்க. அப்போ அவங்க வந்து வரி கட்டுவாங்க. இப்படி வந்து புலம்பெயர்ந்து வேலை செய்யக்கூடியவங்க அந்த உள்ளூர் பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய அளவு பங்களிக்கிறாங்க. முக்கியமான பிரச்சனை முதலாளித்துவம். இந்த முதலாளித்துவத்துல குறிப்பாக இந்த ஒட்டுண்ணி முதலாளித்துவம் இருக்கு இல்லையா? நிதி மூலதனம் அதுதான் பிரச்சனை. அதை திசை ம். திருப்புவதற்காக இவங்க இந்த வெறுப்பு அரசியலை முன்னெடுக்கிறாங்க. இன்னைக்கு ம். H1 நாங்க வந்து H1Bக்கு கட்டணத்தை அதிகரிக்கிறோம் அல்லது இந்தியர்களை குறிவைக்கிறோம் அப்படின்னா அந்த நாட்டு மக்களுக்கு தான் பாதிப்பு. அந்த மக்களும் அதை புரிந்து கொள்வார்கள் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. அதை நம்ம தொடர்ந்து பேசவும் வேண்டும். ஆமா. பொருளாதாரமாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி. எனவே முதலாளிகள் உடைய தன்னலம் என்பது சமூக நலனுக்கு எதிராகத்தான் போகுது. குறிப்பா கடந்த 100 ஆண்டுகள்ல நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுடைய தன்னலம் என்பது சமூக நலனுக்கு எதிரானதுதான். பெரும்பான்மை மக்களுடைய நலனுக்கு எதிராகத்தான் போயிட்டு இருக்கு. நன்றி தோழர். நன்றி. நன்றி.